அனைவருக்கும் இரவு வணக்கம். ஆமை குதிரையிடம், நண்பா, வானம் இருட்டுது, மழை வரும் நினைக்கிறேன் என்றது. குதிரை சொல்லி 2 நிமிடத்தில் மழை சடசடவென கொட்டியது. உடனே ஆமை, டேய் நண்பா, ஓடு ஓடு, அந்த பெரிய ஆலமரத்துக்கடியில் போய் நில்லு, அது நம்மளை இந்த மழையிலிருந்து கொஞ்சம் காப்பாற்றும் என்றது. பின் 2ம் ஓடி ஆலமரத்தடியில் நின்றன. மழை சோ என்று பெய்து கொண்டிருந்தது. 2ம் ஏதேதோ பேசிக்கொண்டு ஆலமரத்தடியில் நின்று கொண்டிருந்தன. உடனே கீச் என்ற குரலில், டேய் வாய மூடுங்கடா மடப்பசங்களா, என் குழந்தைங்க முழிச்சிக்க போகிறாங்க என்றது. 2ம் எங்கே இருந்தடா அந்த குரல் வருது என்று சுற்றுமுற்றும் பார்த்தன. ஆமை, டேய் நண்பா, அந்த பொந்த பாரு, அங்கிருந்து தான் அந்த சத்தம் வருது என்றது. உடனே அந்த பொந்தியிலிருந்து ஒரு பச்சை கிளி எட்டி பார்த்தது. குதிரை பார்க்க தம்மா தூண்டு இருந்துக்கிட்டு எங்கிட்டயா வாயடிக்கிற என்று கேட்டது. அதற்கு கிளி, நீ எவ்வளவு பெருசாக இருந்தா எனக்கு என்ன, என் குழந்தைங்க முழிச்சுக்கிட்டா நீயா வந்து சமாதானப்படுத்துவ என்றது. அதற்கு ஆமை, அது சரிதான், நாங்கள் அமைதியாக பேசுகிறோம் என்று சிரித்து கொண்டே கூறியது. பச்சை கிளியும் அவர்களிடம் கனுவாக பேச ஆரம்பித்தது. என்னை மன்னித்து விடு நண்பா, நான் ஏதோ கோபத்தில் உங்ககிட்ட கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன். அதற்கு குதிரையும் விடு நண்பா என்று கூறியது. பச்சை கிளி அவர்களிடம், நீங்கள் என்ன இந்த காட்டுக்கு புதுசா என்று கேட்டது. ஆமாம், எங்கள் 2 தலையை ஆட்டின. அதற்கு பின் குதிரை பச்சைக்கிளியிடம், இந்த காட்டுப்பகுதி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லேன் என்றது. அதற்கு பச்சைக்கிளி, நாங்கள் பல 100 ஆண்டுகளாக இங்கே தான் இருக்கிறோம் என்று எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. இந்த காட்டில் நமக்கு தேவையான காய், கனி, விதை என எல்லாம் கிடைக்கும். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று கூறியது. உடனே மரத்தின் ஆங்காங்கே இருந்த பொந்திலிருந்து 50 பச்சை கிளிகள் எட்டி பார்த்து, ஆமாம் ஆமாம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் என்று கூச்சலிட்டது. நன்றி, வணக்கம்.